Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சத்தான மற்றும் சுவையான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு. அதுவும் ரொம்ப மசாலா எதுவும் சேர்க்காம சிம்பிள் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி முருங்கை இலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர். இப்போ இந்த சோம்பு, சீரகம், பெப்பர் இது எல்லாமே நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் நீங்கள் வந்து தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம், பூண்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. வெங்காயம், பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கீரை, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கீரையும் நல்லா வெந்துடும், உங்களுக்கு தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். சூப்பும் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் காரம் பத்தலைன்னா மிளகு, உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.